இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயன் ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. நலமா இருக்கீங்களாங்க ஐயா? ஆமாம் ஆமாம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. சசிகலா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். வணக்கம் சிவகாமி, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாக இருக்கிறேன் அம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலம், நன்றி. நன்றி அம்மா. இன்றைய தலைப்பு மகளிர் மேன்மை மாநிலத்தின் உயிர்ப்பு. கண்ணே கண்ணலமுதே கலையாத கனவே கனலாய் வெடிப்பாய் நொடி பொழுதே சலசலக்கும் கொலுசின் ஓசையிலே கலகலவென சிரிக்கும் அழகினிலே பெண்ணவளின் கண்ணழகில் மயங்காதே உள்ளத்தின் உறுதியினை பார்க்க மறவாதே. பெண் என்பவள் பூவிலும் மென்மை கல்வி கற்க அடைவாளே மேன்மை. பெண் என்பவள் பூவிலும் மென்மை கல்வி கற்க அடைவாளே மேன்மை. நானிலம் போற்றும் மங்கையரே உயர்வு மாநிலம் ஏற்கும் அவர்களின் செறிவு. நானிலம் போற்றும் மங்கையரே உயர்வு மாநிலம் ஏற்கும் அவர்களின் செறிவு. மங்கையரே மண்ணுயிர்க்கெல்லாம் தொடக்கம் என்றும் அனைவரும் அவர்களுக்குள் அடக்கம். மங்கையரை வார்க்க மனிதர்கள் தேவை பூவுலகை செதுக்கும் உளிகளே பாவை. பூவுலகை செதுக்கும் ஒளிகளே பாவை. மலரோடு இருக்கும் உள்ளாய் மங்கையோடு வெடிக்கும் சொல்லாய். பூமிக்குள் வெடிக்கும் பூகம்பமாய் மனதுக்குள் உதிக்கும் எண்ணமாய். அன்பு வழிகின்ற கிண்ணமாய் மங்கையரே செதுக்கிடுவாள் திண்ணமாய். அன்பு வழிகின்ற கிண்ணமாய் மங்கையே தன்னை செதுக்கிடுவாள் திண்ணமாய். முன்னேற்றம் அடைவாய் பொருளாதாரத்திலே அதுவே சிறக்கும் வாழ்வாதாரத்திலே. முன்னேற்றம் அடைவாள் பொருளாதாரத்திலே அதுவே சிறக்கும் வாழ்வாதாரத்திலே. கல்வியும் பொருளாதாரமும் இரு கண்ணே அதில் மேன்மை அடைந்து வெல்வாய் பெண்ணே. கல்வியும் பொருளாதாரமும் இரு கண்ணே அதில் மேன்மை அடைந்து வெல்வாய் பெண்ணே. என்றும் மகளிரின் மேன்மையே மாநிலத்தின் உயிர்ப்பு. இந்த வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஒரு கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி. இந்த கவிதையை அழகாக தந்திருந்தார். நன்றி அம்மா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.